வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆசிரியர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என ஜாக்டோ ஜியோ வலியுறுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் ஆசிரியை ரமணி குத்தி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை எழும்பூரில் ஜாக்டோ ஜியோ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ அமைப்பின் தலைவர் மாயவன், ஆசிரியை ரமணியை கொலை செய்தவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஜாக்டோ ஜியோவின் பிரதான கோரிக்கை என்று கூறினார். கொலை செய்யப்பட்ட ரமணியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். அதைத் தொடர்ந்து பேசிய ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் டேனியல் ஜெயசிங், ஆசிரியை ரமணி கொலை ஆசிரியர்களிடையே பெரிய பயத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அனைத்து அரசு பணியிடங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். அருமை சகோதரி ரமணி என்பவரை அநியாயமாக பள்ளியிலே புகுந்து மாணவர்கள் மத்தியில் கொலை செய்திருக்கிறான். அந்த கொலையாளியை தமிழக அரசும் காவல்துறையும் விரைந்து கைது செய்து நடவடிக்கை எடுத்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கை. கொலை செய்யப்பட்ட அந்த அருமை சகோதரியுடைய குடும்பத்திற்கு வெறுமனே 5 லட்சம் என்று அறிவித்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே அதை 10 லட்சமாக அறிவிக்க வேண்டும். அதே போன்று பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும். ஆசிரியருடைய படுகொலை என்பது தமிழகத்திலே அரசு ஊழியர்கள் ஆசிரியர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. பணியிடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடு குறைபாடுகளை இது சுட்டிக்காட்டுகிறது. எனவே தமிழ்நாடு அரசு அனைத்து அரசு பணியிடங்களிலும் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம்.